மாறி அம்மையே அம்மா ஓடி மாமா மாரியம்மா பத்திரியே கொண்டை கொண்டை என் குடி கொண்ட வந்து மாறி ஆடி ஓடிவா தாயே நான் தமிழ எல்லா இலை தாயே
வெக்கப்படாது. கை தட்டுக்காத்தா உங்க குடும்பத்துக்கு தான் நல்லது, உங்க ஊருக்கு நல்லது. நல்ல உழைப்பீங்க. அத்த மாமா இங்க பிடிச்சது விசில சத்தம், ஆரவார சத்தம், கும்மி சத்தமும் குலவ சத்தம் தெய்வத்துக்கு உயர்ந்தது. நம்ம ஊர் தெய்வத்துல கண்ணிலே பிள்ளை மேல சின்ன பச்சில குழந்தை மேல ஆடிட்டு இருக்கு தெய்வம். சாதாரண தெய்வம் கிடையாது. நீங்க எங்களுக்காக கை தட்ட வேணாம். அது ஆத்த மாமா மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருப்போம். ஆமா, எல்லாம் ஜோர கை தட்டு. அதனால எல்லாம் எந்திரி மேல எல்லாருமே யாருமே உட்கார்ந்து கூடாது. எல்லாம் எந்திரிக்கவா, முன்னாடி வாங்க. சாமிக்கு மரியாதை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் எந்திரிக்க. பெண்கள் மட்டும் எந்திரி 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 எந்திரிங்கம்மா. எந்திரிக்கே நேரமா எந்திரிக்கமா. அத்த மாமாய்க்காக ஜோரா தலைக்கு மேல பின்னாடி வா, பின்னாடி வா எல்லாரும். எப்படி முன்னாடி மாமா அப்புறம் உட்கார்ந்துக்குவீங்க. கும்மி கும்மி அடிக்கிற வாங்க. பொன்னையூர் முத்துமாரி தாயுடைய வாசல்ல இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கு தெய்வம். சாதாரண தெய்வம் இல்ல, வேப்பிலை மாறி விளையாடு 10 தெய்வங்களும் ஆடிட்டு இருக்குது. 1000 கண்ணுடைய அழகு முத்துமாரி எல்லாத்தையும் கப்பா. நீங்க எந்திரிங்க உட்காந்துக்கலாம் கொஞ்சம். அப்படிலாம் இருந்துச்சு. மனுஷருக்கு யாரும் பயப்பட வேணாம், தெய்வத்துக்கு பயப்படுங்க. அக்கா இந்த பக்கம் இருக்கலாம் வாங்கக்கா. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சட்டக்காரங்களை வாங்குற மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஒளியாம கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்கக்கா, கும்மி அடிக்கிறேன் அதுக்காக வாங்க. எல்லாம் கைது சேரும். கைது கொலாபோடு எல்லாரும் தாய்க்காக. நம்ம ஊர்ல கண்ணபுரம் சமயபுரம் 2 கரகமே சிறு குழந்தை கன்னிகளியாத மாங்கலை கூட்டாத ஆண்கள்ல கோலம் விசில் அடிக்கிறேன். விசில் அடிக்கலாம். ஆரோரப்படுத்த கும்பி சத்தா கோலம் அடி தலை விசில் அடிக்கலாம். அமடி சாஜா சமயபுரம், சாஜா சமயபுரம், அழகு முத்துமாரி சாதித்தா கண்ணபுரம். அவன் சாஜா சமயபுரம், சாஜா சமயபுரம், சாஜா சமயபுரம் உனக்கு சாதித்தா அண்ணன் போல நடத்தி, அண்ணன் போல நடத்தி ஏ கொண்டையூர் வந்தோம் மாறி ஆடி வர வேண்டும் அம்மா. அண்ணன் போல நடத்தி, அண்ணன் போல நடத்தி, அண்ணன் போல நடத்தி வீதி வருகை வருகிறேன். உனக்கு மதுரக்கடை சந்தானமா சந்தானமா மதுரை கோவில் எங்க இருக்கு? பக்கம் இருக்கா தூரமா இருக்கா? தூரமா இருக்கு. அப்பதான் இங்கே இறக்கி வச்சிருவான். தாயோட மகமாயே ஒவ்வொரு பேரை சொல்லி ஒவ்வொரு கரமா இறக்க போறோம். இருந்தாலும் இந்த சாமியாருடைய சொந்தக்காரங்க பக்கத்துல வந்து கீழே விழுந்துருவாங்க. அதனால ஒவ்வொரு கிராமம் இறக்கல ஜோரல கை தட்டு. இந்த முதல்கருடைய பெருமை என்னன்னா எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். முதல்கரங்க எங்கே பிறந்ததுன்னா நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டத்திலே நார்த்தாமலை எல்லையிலே உடம்பில் பெரிய அம்மை பெரிய அம்மை பார்க்கக்கூடியவள் நார்த்தாமலை முத்துமாரி. அந்த தாயுடைய கரகம் இறங்க போது. தாயே நார்த்தாமலை முத்துமாரி அம்மா, ஒரு ஆட்டத்தோடு ஒரு பாட்டத்தோடு உங்க கரகத்தை இறக்கணும். நார்த்தாமலை எல்லையிலே தாயே
லைன்ல தான் வந்துட்டீங்க. இரண்டாவது கரகம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருவப்பூர் எல்லையிலே முடப்பில் மணல் வரி அம்மை பார்க்கக்கூடியவள், வரி வரியா அம்மை பார்க்கக்கூடியவள் திருவப்பூர் முத்துமாரி. திருவப்பூர் எல்லாம் விட்டு தாயே ஆண்கள் முடிக்காதீங்க, பெண்கள் வாங்க. மூன்றாவது கரகம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், தாய் கொன்னையூர் முத்துமாரியுடைய கரகம். இந்த கொன்னையூர் முத்துமாரியுடைய கரகம், இந்த கரகம் மூணாவது கரகம். இந்த தாயுடைய கரகம் சாதாரண கரகம் முடியாது. உடம்பில் கொத்தமல்லி, கொத்து கொத்த அம்மை பார்க்கக்கூடிய கொத்தமல்லி அம்மை பார்க்கக்கூடிய கொன்னையூர் முத்துமாரி சக்தி வாய்ந்த உலகத்தை காக்கக்கூடிய கொன்னையூர் முத்துமாரியுடைய கரகம் இறங்க போது அம்மாடி கொன்னையூரே கொன்னையூரே எல்லாயிலே அந்த கரக கீழே விழுந்தாதான் பிடிக்க வருவீங்களா? நான்காவது கரகம் சொந்த கரக யாரா இருந்தாலும் சரி வந்து பக்கத்துல இல்லைங்கம்மா. கீழே இருந்து மண்டை இண்டை ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்னமா பண்ணுவீங்க? வாங்கம்மா, இந்த கரகத்தை கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த நான்காவது கரகம் எங்கே பிறந்தது என்றால் இரதலப்பட்டி முத்துமாரி. உடம்பில் முடக்கம்மையை பார்க்கக்கூடிய கைகால முடக்கி போட்டுருவா தாய். முடக்கம்மையை பார்க்கக்கூடியவள் இரதலப்பட்டி முத்துமாரி. இரதலப்பட்டி இல்லவிட்டு ஆடிவார ஐந்தாவது கரகம். இந்த தாயோட பெருமை என்னன்னா, தாயே வயிற்றம்மை பார்க்கக்கூடியவள், வயிற்றுல அம்மையை பார்க்கக்கூடியவள். குழந்தை செல்வம் இல்லை தாயே, எனக்கு குழந்தை வரத்தை தர வேண்டும், உனக்காக வயிற்றில் மாவளக்கு எடுக்கின்றேன், என் வயிற்று எடுக்க வேண்டும் என்றால் வயிற்று முத்துமாரி கண்டிப்பாக என் நாட்டு மக்களை காக்கக்கூடியவள். அம்மா வைத்தூரு வைத்தூரு கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் ஆடி இருக்கின்றான். இந்த 5 கரகம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கரகம். இங்க 6 கரகமும் திருச்சி மாநகரத்திலே சார்ந்தது சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம். 2 கரகம் ஆடி இருக்கு. மேலே ஏத்து அப்படி 2 கரகத்தையும் மேலே ஏத்து பா. 2 கரகத்தையும் பார்த்து மேலே ஏத்து எல்லா பேருமே பாக்குறேன். பக்கத்துல வா, பக்கத்துல வா. எல்லாரும் இந்த கரகார சொந்தக்கார வாங்கம்மா, ஒரு 2 பேர் புடிச்சிட்டு வாங்கம்மா. மேல கீழே விழுந்துருவாங்கம்மா. ஏமா மைக் போட்டுதான் சொல்றாங்க, பேசுறது புரியுதா இல்லையான்னு எல்லா ஊர்லயும் பார்த்திருப்பீங்க. பெரியார் சாமி வரும், கழுத்தில மாங்கலியிலே கண்ணியிலே சின்ன குழந்தை மேல வந்து சமயபுரத்தாலும் கண்ணபுரத்தாலும் ஆடிட்டு இருக்கிறான். இது வந்து நம்ம ஊருடைய ஒரு பெருமை. கண்டிப்பா நீங்க எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும். தலைக்கு மேல கை தட்டி இந்த விழா கமிட்டியர்கள் வைக்கிறதாலும் நாள வைக்கிற விழா கமிட்டி வா மேல வா வாங்க. ஒரு 3 பேர் வாங்க. சொல்லிட்டு யாரு கண்ணபுரத்தா இதுல யாரு சமயபுரத்தான்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இதுல ரொம்ப 2 பேரும் அவங்க எல்லாரும் வர வேண்டாம். கண்ணபுரத்தா யாரு சமயபுரத்தா யாரு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இதுல யாரு கண்ணபுரத்தா இதுல யாரு சமயபுரத்தான்னு இந்த இடத்துல பாக்கணும்னா, இப்ப நம்ம ஊருக்காரர்களை கூப்பிட்டு ஒரு 3 எலுமிச்சங்கனிங்கிற வைப்போம். அதுல கண்ணபுரத்தாளுக்கும் சமயபுரத்தாளுக்கும் கனியை மதிப்பாங்க ஊருக்காரர். நாங்க மதிக்க மாட்டோம், அவங்க மதிப்பாங்க. அவங்க நினைச்ச கனியே, அவங்க நினைச்ச எலுமிச்சம்பழத்தை இந்த தெய்வம் 2 எடுக்கும். அந்த காட்சியை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா கண்ணபுரத்தாங்கிறது கண்ணம்மை பார்க்கக்கூடியவள். தாயே, உனக்காக கண் மலர்கள் வாங்கி வைக்கின்றேன், கண் வலியை போக்க வேண்டும், கண்ணில் மாவளக்கு எடுக்கின்றேன். அப்படி என்றால் இந்த கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் நாட்டு மக்களை காக்கக்கூடியவள். பப்புனு 3 எலுமிச்சம்பழம் கிடைக்க இந்த கனியை மதிக்கிறவங்க தயவு செய்து செருப்பு 3 கனியை மதிக்க. 3 கனியை கண்ணபுரத்தால் இருக்குது, சமயபுரத்தால் மதிக்க. அந்த கனி இந்த தெய்வம் கண்டிப்பா எடுக்கும். இந்த இடத்துல நீங்க எல்லோருமே பாப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது சமயபுரத்தா யாரு கண்ணபுரத்தா யாருன்னு. அதனால மனிதர் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாருமே வெக்கப்படக்கூடாது. தெய்வத்துக்கு எல்லாருமே அடிமை. ஜோர் அப்படி கைத்து குலவப்படுவாப்ப எல்லாருமே. மூணு கனியை மத்தி 3 கைத்தையும் வச்சுட்டு
உண்மையான சக்திவான தெய்வம் என்றால் நாமக்காளி, உண்மையான சக்திவான தெய்வம் என்றால் இந்த கனியை நீ எடுத்து அருள்வாக்கு தந்து இந்த கனியை எடுத்து நாட்டு மக்களை காட்ட வேண்டும் அம்மா உத்தமி கத்தினியே. ஆடிவாரா மாறி ஆடிவாரா எடுத்தது சரியான கண்டுபுறத்தை எந்த விதம் மதிச்சீங்க? கண்டுபுறத்தால் அந்த கடைசி சமயபுரத்தால் அந்த நாங்க எவ்வளவு ஊர் போயிருக்கேன், போன இடத்துல வச்ச குறிய தப்பு தப்பா தான் எடுக்கேன். ஆனா சொன்ன தாட்டியே சரியான குறி எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல தெய்வம் இருக்கு. நாங்க மதிக்கல இல்ல ஜோர கைதர் நாங்க மதிக்கல, ஊருக்காரங்க மதிச்சாங்க. கண்ணபுரம் தாங்கி எடுத்து முதல் 6வது கரகம் 7வது கரகம் சமயபுரத்தை எடுத்துட்டா தாய் இன்னைக்கு ஆட்டத்தோடு சந்தோஷமா நம்ம ஊர்ல நீங்க எல்லோருமே இப்படியே ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். அந்த இடத்துல தாய் கடி கொலவு பண்ணுங்க. தாய் எப்படி வரும் தெரியுமா? தாய உருமாறி இருப்பவனே இந்த உலகத்தையே காப்பவனே சாமணி தானா மலத்தவனே தன்னிகே வாருமா. தாயே சங்க புதரில பிறந்தவளே சத்தி உமையே சுமந்தவளே சூழ கண்ணால பாக்கிரியே சூழாயத்த திருமுறியே அவர் சமயத்தில் சிங்கக்கொடி சங்க புதரில பிறந்தவளே சத்தி உமையே சுமந்தவளே சூழ கண்ணால பாக்கிரியே சூழாயத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, கரை எடுத்த பெண்களை யாருமே அவதூறாவோ அசிங்கமாவோ யாரும் பேசிடக்கூடாது. பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா கண்ணபுரத்தோட சமயபுரத்தோட எடுத்து 6 நாளும் சரியாக 3 மணி நேரத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு தீப்பந்தம் முடித்து கோழி சாவல் காவி குடித்து அங்கிருந்து ஆடி வருவாங்க. மீண்டும் சாமியளிப்பாக. இந்த கரகெடுத்த பெண்களுக்கு எலும்புச்சக்கனி கொடுப்பாங்க. குழந்தை இல்லாத குழந்தை செல்வத்துக்கு வரம் கொடுப்பாங்க. ஏவல் புள்ளி குடும்ப கஷ்டம் தாலி வரம் கேட்பவருக்கு குழந்தை இல்லாதவர்களும் கண்டிப்பா அதுல 7 சம்பள கனி இருக்கும். அந்த கனியை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தருவோம். அதுக்கு அப்படியே அவருங்க யாரும் வீட்டுக்கு போக கூடாது. கருப்பசாமி முகத்தில் முடித்து கருப்பசாமி கையால திருந்து வாங்கிட்டு போகணும். அதனால சக்தி எல்லாம் அப்படியே அவங்க இடத்துல அப்படியே முன்னாடியே உட்காருங்க ஆத்தா. ஆனா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லாம் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டீங்களோ? சக்தி தெரிவித்த பிரகாரம் 7 கிரகத்துக்கு உயிரோடாக்கி விட்டோம். கூத்தாச்சி உள்ள கோபுரி கத்தான மனத்திலே மகிஷாசுரனை வதம் செய்து விட்டு பின் பாதலம் வந்து அடைவையாக டொங்குரு பண்ணி அந்த 2 கிலோ கலத்திட்டீங்களா கோயில கட்டிருந்தது அதே வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவள் வரவழைத்து வேண்டுகின்றோம். காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா கருமாரியம்மா
தேனே கொண்டு உருமரம் யாவும் தந்திடுவாள் என்று உருமரம் யாவும் தந்திடுவாள் என்று கூடமா அன்பனே கூட்டவளாய் என்று கூடமா அன்பனே கூட்டவளாய் என்று மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாம்பல் நதிக்கு வந்தால் மண்டபமாய் இருந்தான் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கின்றான். திருச்சாம்பல் நதிக்கு வந்தால் மண்டபமாய் இருந்தான் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கின்றான். பருவோத வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகிறான். பருவோத வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகிறான். உன்னை வாழ்த்துகின்ற மனதிலே இன்ப பெருகிறான். உன்னை வாழ்த்துகின்ற மனதிலே இன்ப பெருகிறான். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம்